ஐயா வணக்கம். நான் மணிகண்டன் அப்பா பேசுகிறேன். இந்த மணிகண்டனை ரெண்டு காலையும் 4 குண்டு அடித்து காலை உடைச்சி போட்டு தென்காசி மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்தாங்க. பார்வை சரியில்லை. இப்போ தூத்துக்குடியில் உணர்ந்து சேர்த்துருக்காங்க. கோர்ட்டு உத்தரவு வாங்கி கோர்ட்டு உத்தரவு வாங்கி இங்கே உணர்ந்து சேர்த்துருக்கேன். என்ன பேர்? அற்புதம் ஆஸ்பத்திரியில் உணர்ந்து சேர்த்துருக்கு. நாளை சிகிச்சை நல்லபடி நான் பிடிச்சி தரேன்னு இருக்காரு. நாளைக்கு ஆப்ரேஷன். தென்காசி மருத்துவமனையில் சரியான சிகிச்சை பெறலையா? தென்காசி மருத்துவமனையில் சரியான தேர்ச்சி வரல. அதனால பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இன்னைக்கு 22 நாள் ஆச்சு. பிள்ளை ரொம்ப இது பண்ணோன்னு இன்னைக்கு கொண்டு தூத்துக்குடி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு. அரசு செய்ய வேண்டிய வேலையை தனியார் செய்யுது. இது நீங்கள் தான் இதை பார்த்து நல்ல எங்களுக்கு தீர்ப்பு தரணும். தமிழக அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கீங்க? நீங்கள் என்ன கோரிக்கை எடுக்க போறே தமிழக அரசுக்கு? என் பிள்ளை இந்த கொடுமை பண்ணி இது பண்ணிட்டாங்களே. 2 காலையும் உடைச்சி திரும்பியும் நெஞ்சிலேறி மிதித்து பிள்ளைய கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு அரசு வளர்ந்து வச்சிருக்கு. அதுக்கு நீங்கள் தான் தீர்வு கொடுக்கணும். கோர்ட்டில் போனால் கோர்ட்டில் அந்த இது வேணும் இது வேணும்னு என்னைய மாறி என்னை பின்படுத்தாங்க. இங்கே மருந்தை கோர்ட்டுக்கு வந்த பிறகுதான் கொஞ்சம் நான் நிம்மதியாகவும் இருக்கேன். என் பிள்ளைக்கு அங்கே ஆஸ்பத்திரியில் ஒரு பாடு. நாங்கள் அதுக்கு மேலே நாங்கள் குடும்பத்தோடு ஓடி ஒழிக்க வேண்டிய நிலைமையில அப்போ என்ன திருடு பண்ணோம்? நாங்கள் 2 காலையும் உடைக்க வேண்டிய காரணம் என்ன? ஒரு கொலை பண்ணானா இல்லை அவன் கொள்ளையடிச்சானா? தேவையில்லாத பிள்ளைய விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்த பிள்ளைய ஒரு பணம் எடுக்கலாம்ங்கிறதுக்கு அந்த கொடுமை பண்ணிட்டானா. 2 காலையும் உடைச்சிக்கிட்டு திரும்பி நெஞ்சில் ஏறி மிதிச்சு நான் சொன்ன மாதிரி வாக்குமூலம் சொல்லலைன்னு உன் பிள்ளை உயிரோட பார்க்க முடியாது. அது பணம் நீ முடம் எதுக்கு சப்பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டான். அதுக்கு பிறகுதான் நான் நீ என்ன சொன்னாலும் சொல்லுதம்பான்னு நான் சொன்னேன். அதை வச்சுக்கிட்டு இன்னும் மிரட்டு தான் இன்னைய ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வேற எதாவது அழுத்தம் கொடுத்தாங்களா? ஆமாம், அழுத்தம். இன்னைக்கு இப்போ வரும்போது கூட எந்த ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனேன். நான் தூத்துக்குடி ஆஸ்பத்திரி போறேன்ட்டு வந்தேன். இதுதான் மிரட்டினாங்களா? ஆமாம், அது இப்போ கூட கேட்டாங்க. எந்த ஒரு ஆஸ்பத்திரி? காவல்துறை. சரி, என்ன கேட்டாங்க? எந்த ஆஸ்பத்திரிக்கு போறேன்னாங்க. நான் தூத்துக்குடி தான் போறேன் அப்படின்ட்டு வந்தேன். சரி, தொடர்ந்து மிரட்டல் உங்களுக்கு வருது. ஆமா, பத்தி உங்களுக்கு நீங்க அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்க இருக்கீங்க? அரசுக்கு என்ன? அரசு தான் நம்ம தீர்ப்பு கொடுக்கணும். எனக்கு இது ஒரு முடிவு இல்லாமலே இருக்கு. என்னப்பா மீட்டிங் போட்டு கூட்டம் போடணும்னு நாங்கள் கூட்டத்தை கனிமொழி வாரான்னு எல்லாத்தையும் முடிவெடுத்துட்டாங்க. மாறி அதை எதுவுமே இல்லை. என்ன பேசுறாங்க? எல்லாம் பணம் வாங்கிட்டாங்க, அவங்க அமைதி ஆகிட்டாங்கன்னு ஊருக்கு எங்களை பிறடியை கிளப்புதாங்க. நாங்கள் படுற பாடு மேலே இருக்கிறவருக்கு தான் தெரியும். இப்போ நாங்கள் மருத ஆஸ்பத்திரியில் கோர்ட்டுக்கு வந்திருக்கும் போது ஐயா நான் பார்த்துக்கிடுவேன், நீங்கள் என்னோட ஆதரவில் கொண்டு ஒப்படைங்க நான் ஆச்சு அப்படின்னு சொன்னாவோ. இப்போ அவர் தயவுல தான் கொண்டு பிள்ளைய ஒப்படைச்சிருக்கேன். இந்த பாதுகாப்பு எப்படி இருக்கும்னு விரும்புறீங்க நீங்க? பாதுகாப்பு நல்லா இருக்கும். இந்த நம்பிக்கை இருக்கு. இங்கே அரசாங்கத்துக்கு வைக்கிற கோரிக்கை, அரசாங்கம் கோரிக்கை எடுக்கிறது இன்னும் மக்கள் தான் முடிவு எடுக்கணும். நான் என்ன செய்ய முடியும்? நான் இப்போ ஒரு இல்லாட்டினா ஓசை அன்னைக்கு உடனே இது பண்ணதுக்கு உடனே கனிமொழி வாரா அன்னைக்கு இது கிடையாது அப்படின்னு நிப்பாட்டிட்டாங்க. மாறி எதுவுமே பதிலே இல்லை. அது இனிமேல் மக்கள் தான் முடிவு எடுக்கணும். ட்ரீட்மெண்ட்டுக்கு எதுவும் பணம் வேணும்னு கேட்டாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் எந்த பணமும் எங்களுக்கு யாருமே தரலையா? அரசாங்கத்துக்கு எந்த உதவி இல்லை. அரசு எந்த உதவியும் உங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. அரசு தரப்புல யாராவது உங்கள்கிட்ட பேசுனாங்களா? அது பேசலாம் செஞ்சது. பேசுனாங்க. நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் வச்சுக்கிட்டு அன்னைக்கு பேசிட்டு பண்ணதை விட சரி கூட்டம் வச்சிருவோம், நம்ம மீட்டிங் போட்டு இதை தீர்ப்பு பண்ணிடுறோம்னாவோ. தீர்ப்பு பண்ணுதான ஆளுகளை கனிமொழி வாரா எல்லாம் பந்து அப்படின்னாச்சு. அவ்வளோதான் நடந்தது. உங்கள் பேர்? என் பேர் பெருமாள் சேட். என் பையன் பேர் மணிகண்டன். இப்போ பெருமாள் சேட்டும் கேசரி சேர்த்துருக்கு. சிவன் பொன்ராஜவும் சேர்த்துருக்கு. பையன் நம்ம பையன் அவன் பையனையும் சேர்த்துருக்கு. ஆமா, ஆமா கேசி. சிவன் பொன்ராஜ் பையன் என்ன படிக்கிறான்? பையன் 10th முடிச்சிருக்கான். மும்பையில் தான் படிக்கிறான். நாங்கள் வெக்கேஷன் வந்தவங்க தான் இங்கே ஊருக்கு. அப்போ நாங்கள் வந்திருக்கும் போது இந்த விஷயம் நடந்துச்சு. ஆனால் இப்போ அவன் மேலேயும் கேஸ் போட்டு 4 பேர் மேலேயும் சொன்ன மாதிரி பொய் கேஸ் போட அப்படின்னு சொன்னார். அது மாதிரி பொய் கேஸ் 4 பேர் மேலும் போட்டிருக்காரு.
அவன் என்ன படிக்கிறாப்புல உங்க பையன்? நம்ம பையன் 10th எக்ஸாம் எழுதியிருக்கான். இப்போ ரிசல்ட் இன்னொரு ஒரு வாரத்தில் வரும். போட்டிருக்காங்க. இப்போ அவன் மேலும் கொலை கேஸ் தான் போட்டிருக்காங்க. அவன் அருவாய் தூக்கி விட்ட போனான் அப்படின்னு. சரி சரி அதுக்கு ஒரு நீர்வு கண்டிப்பா எல்லாம் சேர்ந்து எடுத்துதாங்க. அவ்வளவுதான். சரி. தென்காசியில் கடந்த 7ஆம் தேதி போலீசாரின் கொடூர துப்பாக்கி சூட்டுக்கு ஆளான பனை விவசாயி சகோதரர் மணிகண்டன் அவர்களுக்கு மதுரை உயர்நீதிமன்றத்திலே உத்தரவு பெற்று அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை தராத காரணத்தினால் இன்றைய தினம் தூத்துக்குடி அற்புதம் மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுவதற்காக அவர் குடும்பத்தினரோடு ஆம்புலன்ஸில் இங்கே வந்திருக்கிறார். தொடர்ந்து தென்காசி மருத்துவமனையிலே கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக சில நபர்கள் வந்து அவரை சமரசமாக செலுத்தி விடுவோம், உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து விடுவோம் என்று சில மிரட்டல் தொனியில் பேசியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவு பெற்று உடனடியாக இன்று தூத்துக்குடி மாவட்டத்திற்கு சிகிச்சைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. மேலும் உயர்நீதிமன்றம் நேற்றைய தினத்திலே தென்காசி மாவட்ட சப் கலெக்டர் அவர்கள் விசாரணை செய்து வரக்கூடிய மே மாதம் 30ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அதன் வரை தென்காசி மாவட்டத்திலே மணிகண்டனுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் உரிய பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று மருத்துவமனையிலே சிகிச்சை பெற வந்திருக்கிறார். மேலும் அரசின் சார்பாக பாதிக்கப்பட்ட நபருக்கு எந்த ஒரு நிவாரணமும் வழங்காமல் உரிய சிகிச்சை ஏதும் அளிக்காமல் ஏறக்குறைய 22 நாட்கள் ஒப்புக்கு மருத்துவமனையிலே வைத்துக் கொண்டு கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக நீங்கள் வீட்டுக்கு செல்லலாம், உங்களுக்கு முழுமையாக உடல்நிலை சரியாகிவிட்டது என்று போலியாக வெளியே தள்ள முற்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு 2 கால்களும் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. 2 கால்களிலும் 4 குண்டுகள் பாய்ந்து முழுமையான உறுப்பு சேதத்திற்கு ஆளாகி இருக்கிறார் மணிகண்டன் அவர்கள். அவருக்கு அரசு உரிய நிவாரணம் கொடுத்து சிகிச்சைக்கு தேவையான பண உதவியை செய்ய வேண்டும். அவ்வாறு தங்களுக்கு செய்ய விருப்பமில்லை என்று சொன்னால் வெளிப்படையாக அரசின் சார்பாக எந்த ஒரு நிவாரணமும் வழங்கப்படாது என்று திராணியற்ற இந்த அரசாங்கம் அறிவிக்கை கொடுக்க வேண்டும். மணிகண்டன் அவர்களை பார்க்கக்கூடிய திராணி எங்கள் சமூக மக்களுக்கு இருக்கிறது. நாங்கள் சேர்ந்து மணிகண்டன் இன்னும் 15 நாட்களில் இந்த வீதிகளிலே நடந்து ஏறக்குறைய 1 மாத காலத்தில் மீண்டும் பனைத்தொழில் செய்வார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கறிஞர் சிலுவை, சான்றோர் வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு நிறுவன தலைவர். நான் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டம் பருத்தூர் கிராமத்தை சேர்ந்த மணிகண்டன். எசகராஜ் அவர்கள் புண்ணடிப்பட்டு 2 கால்களில் புண்ணடிப்பட்ட மணிகண்டன் நான் தான். நான் வீட்டில் படுத்திருந்தவனை ஃபோன் அடித்து நீ பையன் விற்காடா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் இல்லை சார் கல் விற்காடா இருந்தாங்க. இல்லை சார் நான் பையன் தான் விற்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியாடா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு வெளியே போனவங்க மறித்து கூப்பிட்டு போனாங்க. வீட்டில் இருந்து கூப்பிட்டு போனவங்க வயநாட்டில் பணி காட்டுறாங்க. நீ பைக்கில் இடையில கேமரா எடுக்கிற வரைக்கும் என் பைக்கில் போனேன். அதுக்கு அடுத்து அவங்க டோட்டலாகவே ஜீப்பில் ஏற்றி கூப்பிட்டு போனாங்க. ஜீப்பில் ஏற்றி நாங்கள் வயக்காட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. வயக்காட்டுக்கு கூப்பிட்டு போனால் நான் பனை ஒவ்வொருவரும் பனைக்கு எந்த பண்ணலான்னாங்க. நீங்கள் எந்த இதில் நிற்கிறது 9 படம் என் படம் தான். நீங்கள் 9 படம் எந்த படம் சொன்னாலும் நான் ஏறி கட்டுறதுன்னு சொன்னேன். அந்த போன உடனே நாங்கள் ஏறி கட்டுறதுக்கு சொன்னதும் ஒரு பனையை காட்டாங்க. அந்த பனையில் வேகமாக மேலே ஏறிட்டேன். ஏறினதும் கலையத்தை அவுத்ததில் சுண்ணாம்பு அடிச்சிருந்தது பயணி குறைய இருந்தால் அவங்க கிட்ட கவுத்துறங்கில்லை, நீ அதை கட்டிடுடா அப்படின்ட்டாங்க. 2வது அதுக்குள்ளே எங்கள் அண்ணன் அந்த வயக்காட்டில் கிணத்துல குளிச்சுட்டு இருந்தீங்க, ஏதோ ஆள் 2 பேரும் வந்திருக்காங்கன்ட்டு எங்கள் அண்ணன் வருவர்னு அண்ணனும் அண்ணன் பையங்க அண்ணன் பொண்ணு எங்கள் அப்பா எல்லாரும் வருவர்னு பின்னாடி வந்துட்டாங்க. 2வது கலை அவுக்கவும் வந்ததும் எங்கள் போலீஸ்காரங்க எங்கள் அண்ணன் வீடியோ ஷூட் பண்ண மாதிரி அவங்க அண்ணன் ஃபோனை ஆன் பண்ணதும் டக்குன்னு எசகராஜ் ஃபோனை பிடிங்கிட்டாங்க. ஃபோனை பிடுங்கினதும் சார் என்ன சார் ஃபோனை பிடுங்குறீங்க, நீங்கள் எடுத்த மாதிரி அவங்களும் வீடியோ எடுத்தாங்கன்னா எனக்கும் அது ஒரு எவிடன்ஸாக இருக்குன்ட்டு நான் சொன்னேன். சொன்னதுக்கு உன் வேலை புதிய எதுவும் உண்டோ அதை மட்டும் பார்க்கணும், எங்கே போனாலும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு வராத வார்த்தையில் வைனார். வைனதுக்கப்புறம் நான்
ரெண்டாவது கலகத்தை அவுத்து கவுத்துட்டேன். மூணாவது கலகத்தையும் நான் அவுத்து கவுத்துடும் போது பயணி இல்லையா சாணத்தையோடைய போனேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதை எசைக்கிறாச்சும் வயனாரும் ஏன்னா இதை பற்றி வையாதீங்க அப்படின்னு. சார் எங்கள் அப்பா கீழே இன்னவரே கழுத்தையோட போனேன்னு சகாத வார்த்தையை பேசினதும் நான் என்ன இப்படி இந்த வார்த்தையெல்லாம் பேசாதீங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தால் கேட்கல. எங்கள் அண்ணன் போன சின்ன போய் போனேன் அப்படி இப்படின்னு அவனை வைனார். அவனை வயி முடிச்சதும் எங்கள் அண்ணன் பொண்ணை வைனார். எங்கள் அண்ணன் பொண்ணு இப்படி வையாதீங்கன்னு எங்கள் அண்ணன் பொண்ணு கிடந்தா தேவையான நீங்கள் கூற போறியா உன்னைய உங்கள் குடும்பத்தோட கேஸ் போட்டு உள்ள தெரியும். இருந்தாலும் நான் மேலே இருந்து வந்தவன் என்ட பயணி கல் இருந்ததுன்னா நீங்கள் குடும்பத்தோடனாலும் போடுங்க எப்படினாலும் போடுங்க, எதுவுமே இல்லாமல் நீங்கள் எப்படி நீங்கள் கேஸ் போடுங்கன்னு நான் கேட்டேன். மறுத்து அவர் கையில் வச்சிருந்த கம்பை வச்சு அடிக்க போனது எனக்கு தலையில் பேக்கில் ஒரு அடி விழுந்துச்சு. விழுந்தா சார் என்ன எதுவும் அடிக்கணும் பிள்ளைங்களும் அடிக்காங்கன்னு நான் சத்தம் போட்டேன். சத்தம் போட்டதும் அவர் மேலே வரப்பில்லைன்னா நான் கீழே வரப்பில்லை நின்னேன். ஒரு அடி விழுந்ததும் ரெண்டாவது மரத்து வாங்கும் போது நான் கீழே வரப்பில்லை நின்னவன் மேலே வரப்பில்லை நான் தடுமாறினேன். அவரும் தடுமாறினார். நான் கீழே கிடக்க அவர் அதுக்கு மேலே என் மேலே இருக்கவர். அவர் கையில் வச்சிருந்த கட்டை அவர் நெத்தியில் குத்திருச்சு. ஐயோ நான் அந்த நெத்தியில் குத்திருச்சுன்னு நான் கட்டையை தூர இழுத்து முடிச்சோம். அவர் கையில் எங்கள் அண்ணன் ஃபோனு பேக்கெட்டில் தான் இருக்குது. அவர் கண்ணு கீழே வந்துடுச்சு. அவர் அந்த அன்றைக்கி கட்டை குத்துறது விறுவிறுன்னு எழுந்திரிச்சு போனவர் முள்ளுக்கு எங்கள் அண்ணன் ஃபோனை எரிஞ்சார். எரிஞ்ச உடனே நான் வேணா என்னென்ன இப்படி கையில் வாங்கினா கையில் கொடுக்கணும் என்னென்னா முள் எரியுதுங்கன்னு நான் கேட்டேன். ஏன் குயிமா உனக்கு என்னன்னா அப்படின்ட்டு சத்தம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கண்ணு கீழே கிடக்கு கண்ணு என் காலுக்கு கிடந்தாங்கன்னா என்ன உன் கண்ணு கீழே கிடக்கு நீ கண்ணை எடுத்துகிட்டு போன்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே கண்ணை எடுத்ததும் சட்டுன்னு இந்த காலில் வலது காலில் 2 புல்லட்டும் இடது காலில் 2 புல்லட்டும். வலது காலில் சுட்டதும் நான் கும்பிட்டு விழுந்தேன். அவங்க கேட்காம மறுத்து இடது காலையும் 2 புல்லட் வச்சு சுட்டாங்க. சுட்டு முடிச்சுட்டு அவங்க உன்னை கொல்லணும்னு நினச்சி நீ தப்பிட்டலை உண்டு கொஞ்சம் வீரவசனம் மாதிரி பேசினாரு. அதுக்கப்புறம் என் காலில் வந்த ரத்தத்தை அவர் டீஷர்ட்டில் எடுத்து ராவிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னா இது இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. சுட்டைங்கன்னா எனக்கு ஆம்புலன்ஸாவது யாரும் சொல்லுங்க டக்குன்னு ஆள் வலிக்குன்னு நான் துடிச்சிட்டு இருந்தேன். அவங்க சொன்னபடி கேட்கலாம். அதுக்கு அடுத்து என் நெஞ்சில் காலை வச்சு நான் சொன்ன மாதிரி நீ சொல்லலைன்னா பிள்ளைய இந்த இடத்துல கொண்டு போட்டுருவேன்ட்டு அவர் எசைக்கிறாச்சு ஐயா மிரட்டினார். அந்த அணி எங்கள் அப்பாட்ட மிரட்டினது என் பிள்ளைய விட்டுருங்கன்னு ஒரு கதை இருந்தாங்க. அதுக்கு அடுத்து எனக்கு ஒன் சைடு நெஞ்சு வலிச்ச மாதிரி இருந்தது. முதலையும் எசைக்கிறாச்சு தான் அவர் தான் கை வச்சு ப்ரெஸ் பண்ணி சுட்டார். தண்ணி அதுக்கப்புறம் 2 அடி தண்ணி தந்தாங்க. தண்ணி தந்ததுக்கப்புறம் 108 வந்துருச்சு. 108 என்னை கூட்டு போகிறதுக்கு டச்சரை தூக்கிட்டு வந்தாங்க. அதில் வந்து ஆர்டிஓ டிரைவர் அவர் என் காலை ட்ரெச்சரில் தூக்கிட்டு வச்சதுக்கப்புறம் என் காலை குண்டடிப்பட்ட இடது காலை தேவையான கூட தண்டி வெயிட்டாக இருக்கே தேவையானு ஒரு 4 அடியாவது காலை திருக்கி இருப்பார். எனக்கு கால் வலியோட எனக்கு ஆழத்து இருக்காத